நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சொல்ல வருகின்ற பொழுது, அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற தினங்களை நினைவு கூற வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற சந்தேகங்களும், ஏற்படுகின்ற கேள்விக்கணைகளும், ஏற்படுகின்ற விமர்சனங்களும் என்று அல்லாஹ்வே அது எங்கே போய் சொல்றது? எவ்வளவு திரும்பும் திசைகள் எல்லாம், திரும்பும் பக்கமெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற அந்த சுபஹான மௌலிது அல்லது மற்றும் உண்டான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தை நான் நினைவு கூறுகின்ற பொழுது எழுகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி இயலாமல் போனாலும் அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக அந்த கேள்விகளில் ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த பிறந்த நாள் நினைவு கூறுதல் என்பது அது இஸ்லாமிய வழிபாடு அல்ல. ஒரு பிள்ளையுடைய பிறந்த நாளை நினைவு கூறுதல் என்பது அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது அது இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒன்றல்ல. அது மாற்று மத கலை கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது என்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் என்கின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. யார் ஒருவர் மாற்று மத கலை கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றாரோ அவர் அந்த மார்க்கத்தை சார்ந்தவராக ஆகிவிடுவார் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை தூக்கி பிடித்து கொண்டு பிறந்த நாள் நிகழ்வு, அது நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடினாலும் சரிதான், நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினாலும் சரிதான், அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை ஒருவர் கொண்டாடினாலும் சரிதான், இது இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறை அல்ல. இது யூதர்கள் காட்டித்தந்த நடைமுறை, இது கிறிஸ்துவர்கள் காட்டித்தந்த நடைமுறை, இவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்கள். எனவே இப்படியான நிகழ்வுகளை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் யாராக போய்விடுவார்கள்? அவர்கள் யூதர்களாக போய்விடுவார்கள், அவர்கள் கிறிஸ்துவர்களாக போய்விடுவார்கள் என்கின்ற பிரச்சாரம் எல்லாம் களைகட்டி மிக வேகமாக செல்கின்ற ஒரு காலகட்டத்தை இப்படியான தருணங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இந்த நபிமொழி சொல்ல வருகின்ற செய்தி என்ன? இது பிறந்த நாள் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா என்பது ஒரு பக்கம் இருக்க, அதற்கு இஸ்லாத்திய அனுமதி உள்ளதா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த நபிமொழியை வைத்துக்கொண்டு வறுமனை பிறந்தின கொண்டாட்டத்துக்கு மட்டும்தானா ஆதாரமாக எடுப்பது? அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅக்கள் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு மட்டும்தானே இந்த பிறந்த நாளை ஒட்டி விளக்கு பற்ற வைக்கிறது, கேக்கு வெட்டுறது, அல்லது இந்த மாதிரி சோடிக்கிறது, மரங்களை சோடிக்கிறது, தெருக்களை சோடிக்கிறது, இதெல்லாம் கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்தவர்கள் செய்வது போன்ற ஒரு செயல் என்று இதோடு மட்டும்தானா இருக்கும், அல்லது ஏனைய வஸ்துக்களுக்கும் சம்பந்தப்படுமா என்று பார்க்குகின்ற பொழுது அறிஞர்கள், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுகின்ற பெருமக்கள், அது நாம் எம்மை சார்ந்த பெருமக்கள் அல்ல, எவர்களெல்லாம் இந்த பிறந்த தின கொண்டாட்டங்களை விமர்சனம் செய்து அது யூத நசாராக்களுக்கு ஒப்பானது என்று சுட்டி காட்டுகின்றார்கள், அவர்கள் சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற செய்தி. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற அறிஞர்கள் நமது அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்கள் எழுதுகின்ற விளக்கத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல வரவில்லை. இந்த இறுதி சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அறிஞர்களே சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்று பார்த்தால், இந்த ஹதீஸ் எதுக்கெல்லாம் சம்பந்தப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது வெறுமனே மீலாது விழாவுக்கு மட்டும்தானா அல்லது இதர ஏனைய செயற்களுக்கும் இது சம்பந்தப்படுமா என்று கேட்டால் பாருங்கள், அவர்கள் எழுதுகின்ற விஷயத்தை நான் வாசிக்கின்றேன். ஒஃபி ஹாதில் ஹதீஸி யகூலு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஹ பிகௌமின் ஐ இத்தபஅஹும் ஃபி அஃஆலிஹிம் அவ் அக்வாலிஹிம் அவ் லிபாசிஹிம் வ ஆதாத்திஹிம் கமக்கலிஹி வ மஷ்ரபிஹி வ ஹைஆத்திஹி வ கைரி ஸாலிக ஃபஹுவ மின்ஹும். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும் என்கிற ஹதீஸ எப்படித்தாலும் எங்க மீது தான் கொண்டு பழி சுமத்துற. இவங்க இந்த பர்த்டே கொண்டாடுறாங்க, மிலாது விழா கொண்டாடுறாங்க, இது மாற்று மத சகோதரி, எனவே இவங்கெல்லாம் அங்கே போயிடுவாங்க என்றா அது எங்களுக்கு மட்டுமானா, இதில் மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை. அது அந்த யூத நசாராக்குடைய செயலை பின்பற்றுதல், அவருடைய சொல்லை பின்பற்றுதல், அவர்கள் அணிந்த ஆடைகளை பின்பற்றுதல். அவர்கள் அணிந்த யூதர்கள் நசாராக்கள் அணிகிறது போல நீங்க அல்லது நாம ஒருத்தர் அணிந்தாலும் அவர்களை சார்ந்தவர்கள். அதே போல வாதாத்தியும் கலாச்சார விஷயங்கள், பழக்க தோஷங்கள்,
எங்கள்கிட்ட இருக்குகின்ற பழக்கமும் அவர்களிடம் இருக்குகின்ற பழக்கம் ஒன்றுமாகி இருந்தால் அப்பொழுதும் அவர்களை போன்று ஆகிவிடுவார்கள். அதுக்கு உதாரணம் சொல்லுகின்ற பொழுது கமக்கலிஹி வமஷ்ரபிஹி வஹைஹாத்தி, சாப்பிடுதல் குடித்தல். நாம சாப்பிடுற சாப்பாடு, நாம குடிக்குகின்ற இந்த பானங்கள், எந்த சாப்பாட்டை நாம் சாப்பிடுகின்றோமோ, எந்த ஷர்பத்தை எந்த பானத்தை நாங்கள் அருந்துகின்றோமோ அந்த பானம் அவர்கள் அருந்துவது போன்று இருக்குமாக இருந்தால், அவர்கள் சாப்பிடுவது போன்று இருந்தால் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்போ வெறுமனே இந்த மீலாது விழா, அது வெறுமனே இந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிவிட்டு கேக்கு வெட்டுறது, கேக்கை வெட்டி வாயில ஊத்துறது, இந்த லைட்டை போட்டு பற்ற வைக்கிறதுக்கு மட்டுமில்லை என்று பார்த்தால், இப்போ உலகத்தில் யார் பாருங்கள், நாம் சாப்பிடுகின்ற விதங்கள், நாம் அணிகின்ற விதங்கள், நம்முடைய ஆடை கலாச்சாரம், நம்முடைய சாப்பாட்டு கலாச்சாரம் எல்லாம் யார் சாப்பிடுவது போன்ற சாப்பாடுகள், யார் உடுப்பது போன்ற உடுப்புகள், அது மாற்று மதத்துக்கு சம்பந்தம் இருக்குகின்றதா இல்லையா? அப்படி என்றால் யார் மிச்சம் இந்த உலகத்தில்? ஒருத்தர் மிச்சம் இல்லையே. அப்ப ஏன் எங்கள் மட்டும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் மட்டும் வேண்டும் என்று இது திணிக்கப்பட வேண்டும்? அப்ப இது ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அல்லவா இது? அதைத் தொடர்ந்து அந்த அவர்கள் சொல்லுகின்ற செய்தி, இந்த பின்பற்றுதலை 2 விதமாக பிரித்து பேசுவார்கள். ஒன்று கெட்டவர்கள் பின்பற்றுதல், மற்றது அஹ்லு ஸலாஹ் பின்பற்றுதல். எவ்வளவு அழகாக பிரித்து அவங்களே பேசுறாங்க. தீயவர்கள், பாவிகள் யூத நசாராக்களை பின்பற்றுவார்களாக இருந்தால் ஒரு நிலை, முஸ்லிம்கள் நல்லடியார்கள் சீதேவிகள் அவர்கள் செய்தது போன்றது ஒரு வேலையை செய்வார்களாக இருந்தால் அது வேறு விதம். இப்போ நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றவர்கள், நாங்கள் முஃமினாக இருக்கின்ற நாங்கள் ஒரு வேலையை, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு வேலையை, இதைத்தான் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த பர்த்டே தான் எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த பர்த்டேக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் இல்லைன்னு உங்கள் பேச்சிலே வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படி இல்லை இருந்தாலும் உங்களுடைய பாணியில் இந்த பர்த்டே கொண்டாடுறது கிறிஸ்துவ மத சகோதரர்கள் செய்கின்ற கலாச்சாரம் என்றால் யார் யார் பின்பற்றுகின்றார்கள்? அஹ்லுஸ் ஸலாஹ் பின்பற்றுகின்றார்கள். அஹ்லுல் ஃபுசூக் அல்ல, கெட்டவர்கள் அல்ல. நாங்கள் ஈமான்தாரிகள், நாங்கள் முஸ்லிம்கள். நாங்கள் பின்பற்றினால் ஒரு நிலை, அவர்கள் பின்பற்றினால் இன்னொரு நிலை என்றெல்லாம் பிரித்து பேசக்கூடிய தன்மையை அவர்களுடைய அறிஞர்களே எழுதியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குர்ஆனாக இருந்தாலும் சரிதான், ஹதீஸாக இருந்தாலும் சரிதான், அது இமாம்கள் எழுதி வைத்த எழுத்துக்களாக இருந்தாலும் சரி, எதையுமே சம்பூர்ணமாக படிப்பதும் இல்லை, சம்பூர்ணமாக முழுமையாக தேடுவதும் இல்லை. ஏனோ எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் பிடித்து கொண்டு மார்க்கத்தை குழப்பி, சமூகத்தை குழப்பி, சீரழிப்பு செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை இந்த நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற மீலாது விழாக்களை நினைவு கூறுகின்ற பொழுது கையாளுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அருமையானவர்களே, பெரியோர்களே, சிறுவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் என்பது, அவர்களுடைய நினைவு என்பது நாங்கள் வெறுமனே இந்த ரபியுல் அவல் மாதத்தோடு முடித்து விடுகின்ற ஒன்றுமல்ல. வருடம் முழுக்க பேசுகின்றோம், வருடம் முழுக்க எழுதுகின்றோம், வருடம் முழுக்க பாடுகின்றோம். வாராந்தம் ஒரு வாரம் இருக்குகின்றதா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடாத வாரங்கள் இருக்குமா, நாட்கள் இருக்கு? நல்ல சகோதரர்களே, எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்போடும் அவர்களுடைய பிரிவோடும் இந்த சம்பந்தப்பட்ட இந்த சங்கியான மாதத்தை சங்கைப்படுத்திய கூட்டத்தில் எல்லோரையும் சேர்த்தல் புரிவானாக. அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் அஹ்லு பைத்துக்களின் ஊடாக, அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் ஊடாக அவர்கள் காண்பித்து தருகின்ற வழிகளின் மூலமாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக.